நாடா மண்டசாமி உனக்கு என்ன பிரச்சனையானா? அது ஏன்டா கேக்குற? ஒரு நாள் குழம்பு கேட்டான், அதுவும் கறி குழம்பான். இன்னொரு நாள் தண்ணி கேட்டான், இதே பெரிய கேன்ல. காசு கொஞ்சம் வாங்கி போனான், அதையும் திருப்பி தரல. அதுக்காக நீ பேசுறது இல்லையா? நீ என் கடை வந்து பழமி இருந்தான். அவன் கதையாடா பேசி டைம் வேஸ்ட் பண்ற. மானம் கேட்டவன்டா. யார மானம் கட்டவன் சொன்னேன்னா? எதிர் வீட்டுல இருக்கிறான் மண்டசாமியா, அவன் தான்டா. அவன் மானம் கட்ட மட்டும் இல்ல, கேடு கட்டுவன் கேப் மாதிரி மொல்ல மாதிரி. வயசுல பெரியவங்களை இப்படி பேசுறா? டேய் உன்னைய பேசுண்டா. யாரா நீ? என் ஃப்ரெண்டுடா. என்ன அவனுக்கு திட்டுற? அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ண கண்டபடி திட்டுவேன். சரிடா கந்தசாமியா, நான் போய் மண்டசாமியை பாத்துட்டு போட்டா? அவங்ககிட்ட எதுவும் பேசிக்காது இதை பத்தி. திருட்டு பையன். என் பேசிட்டு நான் கீசுவாதா அவரு. பிரச்சனை என்னத்துக்கா? நம்ம சண்டை சச்சரவு இல்லாம வாங்கிட்டு போயிருந்தோம். வாழ போறாரு எக்ஸ்ட்ரா ஒரு 40 வருஷம். அட போடா மனம் கட்டி மாட்டியா? உங்க பையன் என்னப்பா முன்னே எப்படி திட்டுறான்? அவன் காமெடி திட்டுவான், நீ தப்பா நினைச்சுக்காத. நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சரிப்பா, நான் போய் மண்டசாமி பாத்துட்டு போறேன். போ பத்திரம் போற. எப்படியே எது வீட்டுல போய் கலங்கதான் ஆக்க போறேன். அப்படியே பட்டவே இல்லடா, நல்ல பையடா. சின்ன வயசுல எவ்வளவு திறமையா மாத்திக்கிறவனா. ஏமாத்தத்தை குறிக்கோளை வச்சுங்கிற போலுக்குதா. இதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது, சொல்லட்டுமா? திருக்குறளா? எதை சொல்லு பாக்கலாம். ஏமாறுபவர்கள் இருப்பாரே, ஆனால் ஏமாத்துபவர்கள் கூடவே இருப்பார்கள். அதிலும் ஏமாத்துபவர்கள் ஜெயிப்பார்கள். அப்படியே விட்டு வச்சுக்கா, இடுப்பது மோஞ்சுக்கும். இது திருக்குறளாடா, கடன் போச்சுண்ணா. நான் கண்டுபிடிச்ச திருக்குறள் பாது. சே, இவங்ககிட்ட பேசுறதோட சீரியல் பார்த்துன்னு உட்காரலாம். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி